இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இவர் நந்தகுமார் வந்து கேள்வியெல்லாம் எடுத்து வந்திருக்காரு. ஸோ அவரோட டவுட்டை நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஸோ எந்த மாதிரி ஸ்டாக் வந்து நம்ம வாங்கணும் விற்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அக்யூரேட்டாக எல்லாமே ஓரளவுக்கு நம்ம பேசிக்க நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க நந்தகுமார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் டவுட் என்னென்னு எல்லாமே சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் ஒரு சிலதை நம்ம வியூஸ் எதுக்குமே டவுட் இல்லைன்னா ஓகே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்? ஓகே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கேட்குறாரு. ஸோ இது நல்ல கேள்வி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜென்ரேஷன் வந்து கோல்டு வாங்கி வைப்பாங்க, லேண்ட் வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணி வைப்பாங்க. ஸோ இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு இப்போ இருக்கிற கரெக்ட் டைமில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமோ இல்லை நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியான ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஸோ அவங்க வந்து பெரிய லெவலில் ஒரு நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு லைஃப் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் மெயின். ஸோ இப்போ எதுக்காக சொல்கிறோன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், நல்ல உங்களை கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் ஒரு 10 to 20 இயர்ஸில் நீங்கள் அதை பண்ணிகிட்டே வந்து லாங் டர்மாக பண்ணிங்கன்னா அதோட க்ரோத்து நல்லா பெரிய லெவலில் இருக்கும். சரி, ஓகே. அடுத்த விஷயம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வாங்கணும்னா எந்த மாதிரி செக்டரில் ஸ்டாக் வாங்கி வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்? ஓகே. ஸோ இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன்றும் இல்லை டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம். ஸோ என்ன மாதிரி அங்கே பொருளெல்லாம் பார்க்குறோம். ஸோ சோப்பு, சீப்பு, ப்ரெஷ்ஷு, காலையில் கோல்கேட்டு, ஸோ இந்துஸ்தான் யூனிலிவர், ஸோ அப்புறம் ஐடிசி, நம்ம ஆஷீர்வாத் கோதுமை இருக்குது, ஸோ அப்புறம் பிஸ்கெட்டு, ஸோ அந்த மாதிரி செக்டரில் தான் நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஸோ அதுதான் நம்ம எஃப்எம்சிஜின்னு சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்கிறது நம்ம எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜி செக்டர் சொல்கிறோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தேவையான மெடிசின். ஸோ மெடிசனில் வந்து டெய்லி நம்ம மாத்திரை எல்லாம் நிறைய பேர் லைஃபே இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன். ஸோ அது மாதிரி டாக்டர் ரெட்டி, நாட்கோ, சிப்லா, சல்ஃபார்மா, மேன்கைடு, அப்புறம் சைடஸு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர். ஸோ நம்ம பேங்க் போகாத எல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே பேங்க்கில் இன்வால்வ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி பேங்கிங் செக்டர்ஸு, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோல்டு, சரிங்களா, கோல்டு பீஸு, ஸோ அந்த மாதிரியே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸு, ஸோ பைக்கு, காரு, ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த மாதிரி செக்டர்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் செக்டர் கம்பெனினா வாங்கலாம். ஸோ ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் சில பேர் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஸோ என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் செக்டர்னு வந்துச்சுன்னா ஸோ நான் மோஸ்ட்லி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் மாறும், சுச்சுவேஷன் வேறு மாதிரி அவங்க ஐடியா திங்கிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஏறும் இறங்கும், ஸோ ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறது வந்து லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எனக்கு தேவை ஒரு கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனியில் ஸோ அந்த மேனேஜர் யார், அந்த சிஓ யார், என்ன மாதிரி கேரக்டர் அவர், ஸோ இந்த மாதிரி பார்த்து தான் வாங்குவாங்க. கவர்மெண்ட் செக்டர் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு எப்படியோ அது உங்களோட இதுதான், தனிப்பட்ட கருத்து தான். ஸோ என்னுடைய பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அதில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் பெருசாக. ஸோ நான் ப்ரைவேட் செக்டர், ஸோ ப்ரைவேட் செக்டரில் என்ன மாதிரி செக்டர் நல்ல கம்பெனியாக இருக்குது, அந்த வழியில் இருக்குன்னு பார்த்து தான் நான் வாங்குவேன். சரிங்களா? கவர்மெண்ட் செக்டர் வேண்டாம் என்னோட ஒப்பீனியன் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? என்னோட ஒப்பீனியன் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஸோ அவங்க ஒரு தனிப்பட்ட கருத்துன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதில்ல. ஸோ அது அவங்களுக்கு தனிப்பட்ட. எந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வாங்கணும் விற்கணும்? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி விற்கிறதுலாம் ஸோ அது உங்கள் தனிப்பட்ட ஒப்பீனியன் தான். ஸோ என்னோட இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம். சரிங்களா? ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், அதோடைய ப்ரைஸ் வந்து நான் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறேன், அது 80 ரூபா வந்துருச்சு, 70 ரூபா வந்துருச்சுன்னா ஸோ அதோடைய அதில் பர்சன்டேஜ் வச்சு நான் பார்ப்பேன். மேக்ஸிமம் 60% நம்ம வாங்குறதோட 60% இறங்கிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் நம்ம விற்றுறோம். ஏன்னா 60% நாளைக்கு கம்மியாகிடுச்சுன்னா அந்த ஸ்டாக் நம்மளுக்கு ரிஸ்க்கான ஸ்டாக். ஸோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதை செல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணும். ஸோ இதுதான் நான் என்னுடைய ப்ரிஃபர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ அதை வந்து நான் டெய்லி வந்து மொபைலில் பார்க்குற மாதிரி டெய்லி பார்த்துட்டே இருக்கலாமா இல்லை எப்படி? அதை பற்றி கொஞ்சம் ஓகே. ஸோ இது வந்து நல்ல ஒரு கேள்வி. சரிங்களா? இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்குகிறோம். ஸோ லேண்ட் வாங்கிட்டு நம்ம டெய்லியும் போய் அதை பக்கத்தை பார்த்து என்ன ரேட் வருது, என்ன ரேட் நம்ம செக் பண்ணுறதில்ல. ஸோ இதே மாதிரி தான் ஸ்டாக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டா மாதிரி டெய்லியும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிடிக்காம போகிற சில டைமில் என்ன இறங்கிடுச்சு ஏறிடுச்சுன்ற மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஸோ அதை அப்படியே மறந்துடுங்க. ஸோ சில நியூஸ்லாம் பார்த்தீங்க, எங்கள் தாத்தா வாங்கினாரு, இப்போ அந்த ஸ்டாக் வந்து பல கோடி ரூபா போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதை அப்படியே மறந்துட்டு ரொம்ப நல்லது. ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி வைக்கிற ஸ்டாக்லாம் வந்து எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம், எவ்வளோ வருஷம் வச்சுருக்கலாம், வச்சுருந்து எப்படி விற்கலாம், என்ன வழி? ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் வாங்கி நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் இருக்கீங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஸோ அதை உங்கள் பேரை போய் கொடுக்கலாம். ஸோ அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக மட்டும் நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அது ஏறுது இறங்குது அது அப்போ விட்டது நீங்கள் இறங்கும் போது வாங்கிக்கலாம். சரிங்களா? அது நீங்கள் லாங் டைமாக போகும்போது 10 to 20 years அது லாங் பீரியட் டைம் கொடுக்கும்போது ஸோ அதோட க்ரோத் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவு இருக்கும் க்ரோத். ஸோ இதை நான் போன வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ பெரிய லெவல் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்களே அதை நம்ப மாட்டீங்க. ஆனால் அது இவ்வளோ லெவல் நம்மளுடைய இப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 10 to 20 years அது லாங் பீரியட் கொடுங்க. ஸோ அது கொடுக்கும்போது அதோட க்ரோத் நல்ல பெரிய ஒரு க்ரோத். ஓகேவா? சரி, ஓகே. நல்ல ஒரு கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.